வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டாடா. நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்க மாட்டா. போனை கொடு. ஏன் குடுடா. டேடே இவ்வளவு தூரத்துக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸா இருக்க, மதிக்க மாட்டாளா அவ? டேடே அதெல்லாம் வேணாம்டா, சொன்னா கேளுடா. இரு நான் பேசுறேன். ஏங்க, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏங்க உங்களுக்கு தாங்க புரிய மாட்டேங்குது. யார் நீங்க? நான் பாலுவோட ஃப்ரெண்ட் ராஜா பேசுறேன். என்ன விஷயங்க? எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏங்க அவன் இப்ப நார்மலா இல்லங்க. அவன் வந்து இப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான். என்னது? ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஏன் என்ன ஆச்சு? அது வேற ஒரு பிரச்சனையில வந்து பாலு ஒருத்தன் அடிச்சு அவன் காலை உடைச்சானுங்க. பாலுவை இப்படி அடிச்சு அவன் காலை உடைச்சவன் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அன்னைக்கு இவன் போலீஸ் கிட்ட மாட்டினது கூட அவன் தாங்க காரணம். அவன் ரொம்ப நாளா பாலு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. பாலு மேல எந்த தப்பும் இல்லைங்க. நீங்க பாலுவை தப்பா நினைச்சிட்டீங்கன்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட நீங்க அவன்கிட்ட பேசல, அவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. அவன் பாவங்க, அவன் எந்த தப்பும் பண்ணலங்க. ஆமா, இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? வீட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது கையிலக்க வேலை பாக்குற ஹாஸ்பிடல் ஆச்சே. அவனை அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா வேண்டாமா? சரிங்க, நான் வைக்கிறேன். நான் சொல்றத சொல்லிட்டாங்க, அப்புறம் உங்க இஷ்டம் தாங்க. நான் வைக்கிறேன். ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது கூட நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல நினைச்சிருக்கான். அவன் உண்மையாவே எந்த தப்பும் பண்ணலையா? நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? பாலு நேர்ல பேச வந்தப்ப கூட நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டி அனுப்பிட்டோம். இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட அவன் தப்பானவன் இல்லைன்னு எனக்கு புரிய வைக்க நினைக்கிறானா? அவன் என்னை எந்த அளவுக்கு மதிக்கிறான்? அவன் என்னை இந்த அளவுக்கு மதிக்கிறானா? இப்படி ஒரு சூழ்நிலையில கூட என்னை பத்தி யோசிக்கிறானா? நாமளும் அவனை பத்தி யோசிக்கணும்ல. பேசாம அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஷோ, தலை வலிக்குது. இப்போ நான் என்ன பண்றது? பேசாம அக்கா கிட்டே கேட்டுருவோம். அவங்க சொன்னதா சரியா இருக்கும். ஆனா அக்கா கிட்ட நேரடியா பாலுவை பார்க்க போறேன்னு கேட்க முடியாது. கேட்டு தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கேட்க வேணாம். சிம்பாலிக்கா அக்கா கிட்ட கேட்டு பாப்போம். அக்காவோட முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவும். என்ன பண்றது? பெரிய விரலை தொட்டாங்கன்னா பாலுவை பார்க்க போலான்னு அர்த்தம். ஆள்காட்டி விரலை தொட்டாங்கன்னா பார்க்க போக கூடாதுன்னு அர்த்தம். அக்கா, என்ன பண்ற? இதுல எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சரி அக்கா, இந்த 2 விரல்ல ஒரு விரலை தொட. என்ன திடீர்னு 2 விரல்ல ஒன்ன தொட சொல்ற? என்ன விஷயம்? நீ தொடு, நான் சொல்றேன். நீ என்ன விஷயம்னு சொல்ல, அப்புறம் நான் நீ தொடறேன். தொடுக்கா, அப்பதான் நான் சொல்லுவேன். ஏய், அடம் பிடிப்பியே. தொடு. தொடு சீக்கிரம். பாலுவை போய் பார்க்கலான்னு அக்காவே சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லு என்ன விஷயம்? அக்கா, அது ஒண்ணும் இல்ல. நான் எக்ஸாம் எழுதினேன்ல, அதுல நான் நிறைய மார்க் எடுப்பேனா கம்மியா மார்க் எடுப்பேனான்னு யோசிச்சேன். சரி, 2 விரல்ல ஒரு விரல தொட சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க நடு விரல தொட்டீங்க. சோ கண்டிப்பா நான் நிறைய மார்க் வாங்கிடுவேன். ஓ மேல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு.
என் தங்கச்சி எப்பவுமே நல்லா படிப்பா. நீ ஃபர்ஸ்ட் மார்க் கூட எடுப்ப பாரு. கண்டிப்பா எடுப்பேன்.